தெனாலிராமன் ஒரு நாள் மிக நீண்ட தூரம் பயணம் புறப்பட்டாரு. அவரு போற வழியிலே ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறை திருடர்கள் இருக்கிறதாக, அந்த வழியா போற எல்லாரையும் அடிச்சு, அவங்க பணத்த கொள்ளையடிக்கிறதாகவும் எல்லாரும் சொன்னாங்க. எதப் பத்தியும் கவலைப்படாத தெனாலிராமன் அந்த காட்டு வழியில நடக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் புதுசா ஒரு பயணி அவர்கிட்ட வந்து, "பயணியே, நானும் உங்க கூட வரலாமா? எனக்கு திருடன்கள்னா பயம். அதனால உங்க கூட நடந்து வர்றேன்னு" சொன்னாரு அந்த பயணி. இதக் கேட்ட தெனாலிராமனுக்கு அந்த பயணிய பார்த்ததும் ஒரு சின்ன சந்தேகம் உண்டாச்சு. இருந்தாலும் தன்னோட நடந்து வர அந்த பயணிய சம்மதிச்சாரு. உண்மையாவே அந்த பயணிதான் திருடன். காட்டு வழியா நடந்து போற பயணிங்க கூடவே வந்து, அவங்க தூங்கும்போது, அவங்க வச்சிருக்கிற பொருட்களை திருடுறது தான் அவனோட வேலை. 2 பேரும் நடந்து போறப்ப ஒரு சத்திரம் வந்துச்சு. அங்க தூங்கிட்டு காலையில நடக்கலாம்னு 2 பேரும் படுத்தாங்க. நடுராத்திரியில எழுந்திருச்ச திருடன் தெனாலிராமனோட பைய தேடினான். ஆனா அதுக்குள்ள பணம் ஏதும் இல்லை. ஆனா இந்த பையில பணம் இருக்கிறத பார்த்தோமே, எப்படி காணாம போச்சுன்னு திருடனுக்கு ஒரே குழப்பம். உடனே மெதுவா வந்து தெனாலிராமன் கிட்ட படுத்துக்கிட்டான். அமைதியா காலையில எந்திரிச்சு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய மண்டபத்த 2 பேரும் அங்க தங்குறதுக்கு முடிவு பண்ணி படுத்து தூங்குனாங்க. உடனே திருடன் எந்திரிச்சு மீண்டும் தெனாலிராமன் பையத் தேடினாள். இப்பவும் அதுல பணம் இல்ல. "என்னடா இது? அதிசயம்! இன்னைக்கு தேநீர் குடிக்கும்போது கூட பணம் இருக்கிறத பார்த்தோமே, அப்படி எங்கதான் பணம் போச்சுன்னு கவலைப்பட்டான். மறுநாள் காலையில் 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சப்ப இளநீர் கடை வந்துச்சு. உடனே தெனாலிராமன் தன்னோட பையிலிருந்து பணத்த எடுத்துக் கொடுத்தான். இதப் பார்த்த அந்த திருடன் தான் திருடன்கிறத ஒத்துக்கிட்டான். "எனக்கு முன்னாடியே தெரியுமேன்னு" சொல்லி சிரிச்ச தெனாலிராமன், அந்த திருடன் "அப்படி எங்கதான் பணத்த ஒளிச்சு வச்சீங்கன்னு" கேட்டான். அதுக்கு தெனாலிராமன் "உன்னோட பையில தான்னு சொன்னாரு." "என் பையிலயான்னு?" குழப்பத்தோட கேட்ட திருடன்கிட்ட, "நீ தூங்குனதுக்கு அப்புறமா பணத்த எடுத்து உன் பையில வச்சிடுவேன். நீ என் பைய தேடி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு தூங்குனதுக்கு அப்புறமா என் பையில இருக்கிற பணத்த எடுத்து என் பையில வச்சிடுவேன்னு" சொன்னாரு. இதக் கேட்ட திருடன் தெனாலிராமன் தன்னோட புத்திசாலித்தனத்தால் தன்னை ஏமாத்திட்டத நினைச்சு வருத்தப்பட்டு அங்க இருந்தே ஓடிட்டான்.